எந்தெந்த எதிரிகளை நீங்க சுட்டு தள்ளுனீங்களோ அவங்களுடைய ஆத்மா உடம்புலேருந்து கிளம்ப மாட்டேங்குது. அவனுக்கு திரும்ப உயிர் வருது. சார் இது ஆத்மா பேயெல்லாம் கிடையாது. ஹர்பேஸ் எப்படி உயிரோட தான்? சார் ஏசிபி சார் சுவிட்சர்லாந்து போயிருக்காரு. தெரிஞ்ச உடனே. அட, சுவிட்சர்லாந்து என்ன சின்ன கிராமமா? ஏதோ அங்க ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு பிரதீபனுக்காக வெயிட் பண்ணிட்டா இருப்பா. நாங்க எப்ப சார் சுவிட்சர்லாந்து கிராமம்னு சொன்னோம்? அப்போ உங்க ஏசிபி எங்க போனாரு? ரூம்ல காணுமாமே. சார் அங்க இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டாஃப் அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசிபி சாரோட ரூமோட பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறாரு. அவர் உள்ள போன அடுத்த செகண்டே எனக்கு கால் பண்ணிடுவாரு. கால் வந்துருச்சு. ஹலோ கிறிஸ்டாஃப், நீங்க ஏசிபி சாரோட ரூமுக்குள்ள போயாச்சா? ஆமாம் சார், ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு சார். எங்களுக்கு குண்டு சத்தம் கேட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அது உண்மைதான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி யார் நின்னாங்களோ அவங்கள பின்னாடியிலேருந்து சுட்டிருக்காங்க சார். கண்ணாடியில் இந்த ரத்தக்கரைகள்லாம் தெரியுது சார். அதோடு சார், இங்கே இந்த கண்ணாடி கதவு இருக்கு இல்லையா, இங்கேயும் அந்த ரத்தக்கரைகள்லாம் தெரியுது. ரூமு ஃபுல்லாக ரத்தக்கரைகள். எஸ் சார், இப்போ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, ரத்தக்கரைகள் தரையிலே படிஞ்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏசிபி ரூமில் இப்போ இருக்காரா? நோ சார், மொத்த ரூமும் அலங்கோலமாக கிடக்குது சார். அதோட அவரும் இந்த ரூமுக்குள்ளேயே இல்லை. ஃபோன் அடித்தா அவர் அதுக்கு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? பாத்ரூமில் கிடைச்ச அந்த ரத்தத்தோட சாம்பிள் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்களேன். நாங்கள் ஏசிபி சாரோட ரத்தத்தோட அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்குறோமே. எஸ் சார், அஃப்கோர்ஸ் சார். பாய் கிறிஸ்டாஃப். தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ், நம்ம இப்போ சுவிட்சர்லாந்து போயே ஆகணும். சான்ஸ் கிடைச்சா சுவிட்சர்லாந்து போகணும். இங்கே யார் வேலை பார்ப்பாங்க? கண்டெய்னர் யாரில் பாடி கிடைச்சதில்ல, அதை யார் சால்வ் பண்ணுவாங்க? சார் நாங்கள் தான் சார் பண்ணுவோம். 24 hours. நீங்கள் ஏன் சார் இந்த 24 மணி நேரத்தை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க? 24 மணி நேரம் சும்மா சொல்லிட்டு. 24 மணி நேரம், 24 அவ்வளோதான் சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் கேஸை சால்வ் பண்ணியிருக்கோம். சிலது 24 மணி நேரத்தில் முடியும், சிலது ஒரு வாரம் கூட எடுக்குமே. ஒரு வாரம்லாம் கிடையாது, 24 மணி நேரம். யூ மீன் 24 மணி நேரம்? ஆமா, 24 மணி நேரம். வச்சுட்டு அம்மா அம்மா அம்மா, அக்கா அவளோட ரூம்ல இல்ல. என்ன? ஆமா அம்மா, அக்காவோட ரூம்ல இருக்க ஜன்னல்ல இருந்து ஒரு கயிறும் தொங்கிட்டு இருக்கு. அக்கா ஓடிட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஓடிட்டாளா? அவ ஆசைப்பட்ட மாதிரி தானே கல்யாணம் நடக்குது, அப்புறம் என்ன? அட கடவுளை, என்ன இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டா? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அம்மா அழுவாதீங்கம்மா, நான் இப்ப உடனே முகுந்துக்கு கால் பண்றேன். ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கிள், ரித்துக்கு ஃபோன் போகல. முகுந்தோட போனும் ஆஃப்ல இருக்கு. நீங்க அவன் ஃப்ரெண்டு தானே, அவன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல ஆண்டி. முகுந்த் வீட்டு ஆளுங்க கிட்ட நான் பேசியாச்சு. அவன் எங்கேயோ அவசரமா கிளம்பி போனான்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரியாதா அவன் எங்க போயிருக்கான்னு? எனக்கு என்னமோ எல்லாம் தப்பா தெரியுது. நம்ம உடனே சிஐடி கூப்பிடலாம். நீங்க சிஐடிக்கு ஃபோன் பண்ணுங்க. யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நாங்களே வந்துட்டோம். அம்மா செல்லோ, நீ எங்க போயிட்ட? ஜன்னல்ல இருந்து குதிச்சு யாராவது போவாங்களா? அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன அனுப்பியிருக்க மாட்டீங்க. உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? கேட்டியா? அம்மா கிட்ட சொல்ல மாட்டாளா? அம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன ஆச்சுப்பா? ஆண்டி, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். ஆனா ப்ளீஸ் இப்ப வேண்டாம், ஃபங்க்ஷன் முடியட்டும் சொல்றேன் ப்ளீஸ். அடியாத்தி, என்னது இது? இந்த ட்ரோன் எங்கிருந்து வருது? என்னுடைய வீட்டுக்குள்ளே பலூனா? விடமாட்டேன்னு சொன்ன.
வீட்டுக்குள்ள கன் ஷூட் பண்ணக்கூடாது. திருப்பி என் மேலே பட்டுச்சுன்னா எங்க போயிடுருவ? ட்ரோன்ல பலூன் கட்டப்பட்டிருக்கு. அட நில்லு, அட நில்லு, ஏய் நில்லு, ஏய் நில்லுன்னு சொல்றேன், நில்லு, ஏய் ஏய் நின்னுடு. போயிடுச்சு. ஆனா இந்த ட்ரோனை அனுப்புனது யாரு? அப்புறம் இந்த பலூன். சார், இப்படி கட்டி விட்டு கொலை பண்ணிருக்காங்களே, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? யார் கூடயாச்சும் இதுக்கு முன்னாடி முன்விரோதம் இருந்திருக்கா? சார், என் பையனுக்கு யாரு கூடயும் முன் விரோதம் கிடையாது. ரீசெண்டாக தான் இந்தியாவுக்கே வந்தான். ஆனால் இவனை எதுக்காக கொலை பண்ண பார்த்தாங்க? அதுவும் வானத்தில் தொங்க விட்டு. அர்ஜுன் சார், உங்க பையன் கூட இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்கா? பொண்ணா? நாங்க உங்க பையனோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணோம். அவன் வந்து கடைசியா ஒரு பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு உங்க பையன் கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சது. அதுவும் இந்த இடத்துல இருக்கான்னு. யார் சார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு ரித்தியா. உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அந்த பேரில் இருக்கவங்க யாருமே எனக்கு தெரியாது. சார், உங்களுக்கு என்ன தோணுது? இவ கொலை பண்ணிருப்பாளா? எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நாம இப்ப போய் அந்த ரித்தியை மீட் பண்ணி ஆகும். எதுக்காக இங்க வந்திருந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அவளுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும். அபிஜித், தயா அந்த 2 கமாண்டோஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு. அதுங்களுக்கு தீனி போட்டு தான் இங்கே கொண்டு வரானுங்க. ஏசிபி சார் தொலைஞ்சு போனதுக்கு இவங்க தான் காரணம்னா ஸ்ட்ரெச்சரில் தான் அனுப்பி வைப்பேன். 2 கமாண்டோஸையும் விடாத. தயா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஏய், அவர் எங்க இருக்காரு? டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் பண்ணி தரேன்னு சொன்னல. ஆனா இங்க யாருமே இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இல்லைனா வேற யார்கிட்டயாவது வேலையை கொடுத்து பண்ணிக்க. சொல்ல போனா உங்களால தான் அந்த சிடிக்காரங்க என்னைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க உங்க வேலையை வேற முடிச்சு கொடுக்கணும், இல்லைனா என் மண்டையே இங்க டான்ஸ் ஆடுது. என்னப்பா நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? சீக்கிரம் மீட் பண்ண வையா. பாஸ் வந்துட்டானுங்க. சிஐடி இன்ஸ்பெக்டர் அபிஜித், எதுக்குடா நீங்க கட்டோரிக்கு உதவி பண்றீங்க? அவங்க எங்க குழந்தைகளை கிட்னாப் பண்ணிருந்தாங்க. அதுக்கு பதிலா கட்டோரிக்கு கன்னு கொடுக்க வேண்டியது இருந்தது. சார், என்னோட ஷூக்குள்ள நான் ஒரு சின்ன கன்னை மறைச்சு வச்சிருப்பேன். நான் என்னோட ஷூவை அவனோட ஷூவோட மாத்தி வச்சுட்டேன். அப்ப கட்டோரி சூசைட் பண்ண யூஸ் பண்ணது உன்னோட கன் தானா? வாடா. டேய், கண்ணால ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கீழே கலது ஓபன் பண்ற. அதை என்ன கீழே போட்ட? வேண்டாம் சார், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். போய் சொல்றேனா? இல்ல சார். கட்டோரி டம்டா ஜெயில இருந்தான். அப்புறம் எப்படிடா உன் பையனை கடத்த முடியும் அவனால? அவன் பண்ணல சார், அவனோட ஆளுங்க பண்ணிருக்காங்க. யாரு?
ஹார்பிஸ் டோங்காரா சார்? என்னடா வளரிட்டு இருக்கீங்க? இவனா அது? சார் இவன் தான் அந்த ஆளு. இவன் தான் என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் தான் சார் கன்னை சப்ளை பண்ண சொன்னான். என்னது? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்களா யாரு? நாங்களா சிடி ஆஃபீஸர்ஸ். நாங்களா ரித்தி கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். நாங்க ரித்தி கிட்ட ஒரு மர்டர் விஷயமா விசாரிக்கணும். மர்டரா? சார் ரவி தான் எனக்கு கால் பண்ணான். அதோட அவன் என்னை மிரட்டினான். அதோட முகுந்த கொலை பண்ணுவேன்னு சொன்னான். முகுந்த்! முகுந்த்! ரித்தி! முகுந்த்! 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 வெல்கம் ரித்தி, வெல்கம் வெல்கம். ஒரு வழியா உன்னோட காதலிங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. வா அங்க பாரு, உனக்கு எவ்வளவு பெரிய பரிசு. வா ரித்தி, நீங்க வந்திருக்கவே கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. நீ எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? ஏன்னு உனக்கு தெரியும்ல. நான் உனக்கு சொந்தமாக முடியாது. சரி சரி ஓகே, முடிஞ்சது. இவனை கொலை பண்ணிடுறேன். என்ன சொல்லு? இல்ல வேணாம், நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன். ப்ளீஸ். அப்ப என்ன? நானும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இவன் பேச்ச கேட்காத ரிதி. உனக்கு தெரியுமா, உனக்காக நான் கொலை பண்ணிருக்கேன். என்ன கொலையா? ஆமா கொலை. உனக்காக. இவன் உனக்காக கொலை பண்ணுவானா? ஆனா நான் பண்ணேன். ஏன்னா நான் உண்மையா உன்னை லவ் பண்றேன். ஆனா நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் இந்த கழுதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? என்ன இது? ப்ளீஸ் அவனை ஒண்ணும் பண்ணாத. ப்ளீஸ் அவனை விட்டுடு. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேண்டாம் ரித்தி, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண கூடாது. ப்ளீஸ். உன் உயிரை பறி கொடுக்க எனக்கு மனசு வரல. குந்த், I'm sorry. She is mine. அதுக்கப்புறம் நான் முகுந்த விடுவிச்சிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் உங்ககிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லலாம்னு இருந்தேன். அப்ப அவனை பலூன்ல யார் கட்டினது? சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க அங்கிருந்து நேரா ஓடி இங்க வந்துட்டோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, யாரோ மூணாவது ஆள் அங்க இருந்திருக்கான். அவன் பண்ணியிருப்பான். ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. ரவி முகுந்த கொலை பண்றதா மிரட்டி இருக்கான். ஆனா ரவிய யாரோ கொலை பண்ணிருக்கான். என்ன சத்தம் அது? நகருங்க, என்னன்னு பாக்க. கொஞ்சம் நகருங்க. தள்ளுங்க. மம்மி என்னாச்சு? இந்த பாரு, கொலைகாரனை தடுக்கணும்னா இங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எங்க கிட்ட சொல்லு. சார், அம்மா தொடர்ந்து தும்பிட்டே இருந்தாங்க. ஏதோ அலர்ஜி அப்படிதான் நான் நினைச்சேன். அதனால அவங்கள என் ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். மம்மி 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 மம்மி. சார், ரவியும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். அப்படின்னா ஒருத்தன் தான் கொலைகாரன். ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இறந்துருக்காங்க. கொலைகாரன் எப்படி கொல்றான்னு ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவன் கழுத்து கண்டிப்பா நம்ம கையில தான் இருக்கும். ஹெமரேஜ் தானே இது? தயா, ரெண்டு பேரோட மரணமும் பிரெயின் ஹேமரேஜால நடந்திருக்கு. மூளையோட நரம்பு அருந்திருக்கு. மூளை மொத்தத்திலையும் ரத்தம் பரவி இருக்கு. ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமானதும் கடை மூடியாச்சு. ரெண்டு பேரும் அவுட். ஓ, ஒரே நாள்ல ரெண்டு பேரோட மூளை நரம்பும் அறந்துருக்கு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேர் கண்ணில் இருந்தோ ரத்தம் வடிஞ்சிருக்கா?
ஒண்ணு மூளையில இல்ல அடிபட்டு யாராவது இல்ல மருந்து கொடுத்துருக்கணும். அதனாலதான் நரம்பு வெடிச்சிருக்கு. நிக்கில், ஏன் அடிக்கடி டைம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஆ? உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் என்ன எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன்? சரியான நேரத்துல பேப்பர் கொடுக்கலன்னா நம்பரை கட் பண்ணிடுவியா? இல்ல சார், அது அப்படி இல்ல. சித்ரோலே சார் கட் பண்ணிடுவாரு. என்னையா சித்ரோலேசர் கண்ணிலே கடிகாரம் வச்சிருக்காரு. ஆட, அப்படி என்ன சித்ரோலி கிழிச்சிருவான் அவனை. நான் யாரோ என் வீட்டுல பலூன் அனுப்புனாங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அவனுக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும்னு. இந்த வீட்டுல இருக்கிறவன் மனசு குழந்தை மாதிரி இருக்கும்னு. அப்படி சொல்லு. நான் டிவியில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தான், அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது உடம்பை ஃபிட்டாக வைக்கணும்னா நீங்கள் ஒத்த காலில் நிற்கணும். அப்போ தான் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட முடியுமா? கரெக்டு தான் சார். கரெக்ட் தானே? அப்போ நீ பண்ணி காட்டு. எவ்வளோ ஃபிட்டாக இருக்குன்னு பார்க்கணும். கமான், ஒத்த காலில் நெல்லு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். பாத்தீங்கல்ல, அதால தான் ஒத்த கையால கதவே உடைக்கிறான். சாலிடா ஃபிட்டா இருக்கான். பூர்வீக், நிகில் பாத்தியா? நானும் ஃபிட்டு தான் சார். நீ பண்ணி காட்டு. நீங்களும் பண்ணுங்க. பண்ணுங்க. நான் ஒன்னு கேக்குறேன். ஒத்த கால நின்னா அதோட பலன் என்ன? நீங்க ஒத்த கால டான்ஸ் ஆடி பார்க்கணும். நீங்க ஆடி இருக்கீங்களா? நான் ஒத்த கால நின்னுட்டு இதோ இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ ட்ரோன் கையை விட்டு நழுவிருச்சு. யாரோ ரிமோட்ல ஆபரேட் பண்ணிருக்காங்க. ஆமா, எவனோ தைரியமா என் வீட்டுக்குள்ள ட்ரோன் அனுப்பிச்சிருக்கான். யாரா இருப்பான்? ஹர்பிஸ் டொங்கரா? அவன்தான். நம்ம ரூல் தெரியும்ல, 24 hours 24 மணி நேரத்துல கேஸ சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? செய் இல்லது செத்து மடி. இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரவியும் ஆராதனா மேடமும் இவங்க 2 பேரும் என்ன சாப்பிட்டதுனால அவங்களுக்கு பிரெயின் ஹேமரேஜ் வந்துச்சு. அதோட அந்த பொருளை யாரு அவங்க கிட்ட கொடுத்தது? ஒரே பொருளை சாப்பிட்டதுனால தான் 2 பேரோட உயிர் போயிருக்குதுன்னு எப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. அதோட சாப்பாட்டை பத்தி எடுத்துக்கிட்டா அம்மா என்ன சாப்பிட்டாங்களோ அதுதான் நாங்களும் சாப்பிட்டோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு எதுவும் நடக்கல? ஆமா சார், வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஆனா யாருக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகலையே. சரி, ஆராதனா மேடம் மருந்து சாப்பிடுவாங்களா? ஆமா சார், அவங்களுக்கு பிபி இருந்தது, அதனால அவங்க மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மருந்து எங்க இருக்கு? இது எங்கேயும் அதே பலூன் இருக்கு. இந்த பலூன்ஸ் எப்படி இங்க வந்துச்சு? சரி, இது அம்மா கொண்டு வந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ கொடுத்தாங்களாம். எந்த ஃப்ரெண்டு தெரியல சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரவியும் இந்த மாதிரி பலூன் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான். ஏதோ ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி பலூன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணு செத்துட்டா. ரவி ரொம்ப வருத்தமாயிட்டான். அவளை மறக்கிறதுக்காக இந்தியாவை விட்டே வெளியே போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு யாருன்னு? தெரியாது சார். இந்த 2 பேரோட மரணம் அப்புறம் இந்த பலூன்ஸ் ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷனா இருக்கும்? ஒருவேளை இந்த கொலைகாரன் நமக்கு அடையாளமா பலூனை விட்டுட்டு போறானா? கிண்டல் பண்றானா? சார், டிசிபி சார் வீட்டுக்கும் இப்படிதான் பலூன்ஸ் அனுப்புனாங்க. அதனால நெக்ஸ்ட் டார்கெட் அவரா? இல்ல, கொலைகாரனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வராது. டிசிபி சித்ரோலி கூடலாம் அவன் விளையாட மாட்டான். சார், ரவி அப்ராட் போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்திருக்கா. அவளோட நம்பர் ரவியோட கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. யார் அந்த பொண்ணு? சார், இவதான்.
இவ பேர் யாமினி. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரிதியோட அம்மா அப்பா இவளை அடாப்ட் பண்ணிருக்காங்க. என்ன? யாமினி ரித்தியோட தங்கச்சியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இவ இறந்திருக்கா. அதோட இவளுக்கும் ஹார்ட் ஷேப் பலூன் ரொம்ப பிடிக்கும். தோடா இப்போவும் பலூனா? இந்த கேஸ்ல இந்த ரெட் பலூன் நம்மள சும்மா விட போறது இல்ல. சார், ஒருவேளை யாமினியை ரவி லவ் பண்ணிருந்தானா அப்போ அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு ரவியை எப்படி தெரியாம போச்சு சார்? இருக்கலாம். ஒருவேளை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரவியை தெரியாம இருக்கலாம். ஒருவேளை அவங்க போய் சொல்லலாமே. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரவியோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாமிகா செத்து இருக்கா. 2 வருஷத்துக்கு அப்புறம் ரவியும் கொல்லப்படுறான். அப்புறம் இப்ப ரித்தியோட அம்மா. அப்படின்னா யாமினியோட மரணத்துக்கு யாரோ இங்க பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அபிஜித், தயா, டாக்டர் சார், என்னாச்சு? என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? பிரத்யமன் என்னாச்சு? அவன் போயிட்டான். என்ன சொல்றீங்க சார்? ஆமா அபிஜித், ஹோட்டல்ல நமக்கு ரத்தம் கிடைச்சதுல்ல, அது பிரதிமனோடது. மேட்ச் ஆயிடுச்சு. சொல்லப்போனா ஹோட்டல் ஃபுல்லா ரத்தக்கரை இருந்தது. இப்ப நமக்கு பாடி கிடைச்சா நல்லா இருக்கும். சார், நீங்க நல்லா பாத்தீங்களா? தப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கே சார். நடந்தா நல்லது. என் கையில இருந்து தப்பு நடந்தா நல்லா இருக்கும். 10 தடவைக்கு மேல செக் பண்ணியாச்சு. 10 இல்ல 100 தடவை செக் பண்ண. மேட்ச் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி. This is the truth. சலோங்கி சார் சொன்னதை நம்பாததையா? ஏசிபி சாருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஒன்றும் ஆயிருக்காது. அப்படி சாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா, எவன் இதை பண்ணிருந்தாலும், அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும், பாதாளத்துல இருந்தாலும் தேடி எடுப்பேன். அவனை நான் உயிரோட விட போறதில்ல. அவனை என் கையாலேயே சாவடிப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, அவனை நான் விட மாட்டேன். என்னாச்சு அபிஜித்? சுவிட்சர்லாந்துல ஏசிபி சார் ரூம்ல கிடைச்ச அந்த ரத்தம், அது அது அந்த ரத்தம் ஏசிபி சாரோட தான். என்ன? ஆமா சார். அப்படின்னா பிரதிமன் இறந்துட்டாரா? அப்படிதான் சார் தோணுது எனக்கு. இவ்வளவு மோசமான ஆளை என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல சார். ஒருத்தர் இறந்ததை கேட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. அழ விரும்புற, ஆனா அழ முடியல. அழ முடியலன்னா என்ன? என்ன சிரிப்பு அடக்க முடியல உங்களால? Oh my God, இது மம்மி மம்மி சார், டிசிபி சார், சார் இது வந்து சார், சார் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ப்ளீஸ் சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும் சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். ஹலோ, நான் டிசிபி சார் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேன். எமர்ஜென்சி இது. அவர் சாக போறாரு. இவர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க சார், ஏதாவது தெரிஞ்சுதா? தயா, இவங்களோட மரணம்
பலூனால தான் ஏற்பட்டிருக்கு. பலூன்ல ஒருவித கேஸ் இருக்கு. இந்த கேஸ் விஷத்தன்மை கொண்டது. யாராவது ஒருத்தங்க இந்த கேஸை ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால மூச்சு விட முடியாம அவங்களோட மூச்சு குழாய் பாதிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் அது பாதிக்கும். அதோட சிரிக்கும் போதே பிரெயினோட நரம்பு வெடிச்சிரும். அதனால தான் கண்ணுல இருந்து ரத்தம் வந்தது. இவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க. ஆனா சார், எந்த கொலைக்கார ரவியன் ஆராதனவை கொன்னானோ அவன் ஏன் டிசிபி சாரை கொல்லணும்? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா டிசிபி சித்ரோலே அவர் ஒன்றும் நேர்மையானவர் இல்ல. எங்கெல்லாமோ அவருக்கு சம்பந்தம் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் அந்த டிசிபி தான் கொடுக்கணும். என் சூட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸ போட மாட்டேன். என் சூட் எங்க இருக்கு? அதை கொண்டு வாங்க. சூட் கேட்டுட்டே இருக்காங்க. யாராவது உங்களுக்கு சூட் எடுத்து கொடுங்க. ஏய் அபிஜித், தயா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ஏய் என்ன இது? எதையோ எனக்கு மாட்டி விட்டுருக்காங்க. இதுல டிசிபியோட திமிரை காட்ட முடியல. எனக்கு என்னுடைய சூட் வேணும், சூட். அதோட எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவே பிடிக்கல. என்ன சார்? சார், நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்கல்ல. இங்க படுத்து கிடக்கவா? டிசிபி படுத்திருந்தா நல்லாவா இருக்கும்? எனக்கு வேலை செய்யணும்ப்பா, வேலை. சூட், என் சூட்டு இப்ப எங்க இருக்கு? சார், இந்த பொண்ணு தெரியுமா? இவளா? சார், எல்லா கொலையும் இந்த பொண்ணால தான் சார் நடக்குது. அது உங்களை கொலை பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு பலூன்ஸ் வந்ததில்ல, அது இந்த பொண்ணால தான் வந்திருக்கு. இவ்வளவு தெரியுமா சார்? இது ஒரு கொலை கேஸ். நீங்க இங்க இருக்கீங்களோ இல்ல வீட்டுல இருக்கீங்களோ, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றத சொல்லி ஆகணும். இவ பேரு யாமினி. என்ன தயா, டிசிபி சார் எப்படி இருந்தாலும் அவர் அந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்க மாட்டாரு இல்ல சார்? இவருக்கு தெரியும்னா சொல்ல வேண்டியது தானே. அவ அவ இந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. என்ன? ஃபோன் பண்ணியிருந்தாளா? எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட உதவி கேட்டிருந்தா. சரி, ஓகே, ஆபீஸுக்கு வாண்ண. இவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல, அவ வரவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் வந்தாளா? இல்ல, அடுத்த நாள் இவ ஆக்சிடென்ட்ல இறந்ததா நான் ஒரு பேப்பர்ல படிச்சேன். ஒரு பொண்ணு உங்ககிட்ட உதவி கேட்டு வரா, அதுக்கப்புறம் அவ ஆக்சிடென்ட்ல இறந்து போறா. இது விசித்திரமா தெரியலையா? அதுக்காக தான் இன்ன வரைக்கும் நான் வருந்துறேன். என்னால அவளை காப்பாற்ற முடியல. சரி, எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தாம விட்டதுனால தான் யாரோ உங்களை உயிரோட வச்சு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாங்களா? அட, என் தோல் தடிமனா இருக்கு. காண்டாமிருகம் தோல்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கல்ல. என்ன வந்து கொலை பண்ணிடுவாங்களா? நான் அண்டர் கிரவுண்ட்ல போயிடுறேன். டைரக்டா கீழே ஒளிஞ்சுக்கிட்ட என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நான் கிடைக்கவே இல்லைன்னா என்ன எப்படி கொல்லுவாங்க? சார், என்னாச்சு? டிசிபி சார் ஏன் ஓடி போறாரு? அவருக்கு சீக்கிரமா அண்டர் கிரவுண்டுக்கு போகணுமா? சரி, இந்த யாமினி 2 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எல்லாம் பேசினான்ற அந்த நம்பர் கிடைச்சதா? எஸ் சார், எல்லா நம்பரும் கிடைச்சிருச்சு. அதுல ஒரு நம்பர்ல தினமுமே யாமினி பேசிட்டு இருந்திருக்கா. கிரேட், வேலை முடிஞ்சது. யார் நம்பர்? யார் அது? சார், அது ஆள் கிடையாது, அது ஒரு பொண்ணு சார். பொண்ணா? ஆமா சார், அந்த பொண்ணு யாமினி தான் சார். என்ன? யாமினி கிட்டே பேசுவாளா? சார், 2 நம்பருமே யாமினியோடது தான். அவ இறந்த பிறகு ஒரு நம்பர் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு சார். இன்னொரு நம்பர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப இது அடுத்த நம்பர் தான். அவன் தான் கொலை பண்றான். இந்த அடுத்த நம்பர் எங்க போய் நிக்குதுன்னு தான் இனி நம்ம கவனிக்கணும். எங்க நிக்குதோ அங்கதான் போய் தங்கும், அங்கதான் ரைட் பண்ணணும். இதுதான் அது, யாமினியோட மொபைல் சிக்னல் நின்ன இடம். இது யாரா இருந்தாலும்
யாமினியோட பெரிய ரசிகனா தான் இருக்கணும். செத்து போய் 2 வருஷம் ஆகியும் போட்டோஸை பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. ஓ, இவருதான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரா? பெரிய ஆளுதான். நம்ம கூடவே இருந்தான், ஆனா நமக்கு தான் சந்தேகம் வரல. யார் அது? யாரு? கேக்குறல்ல, கதவை திறங்க. யார் அது? ஆச்சு. எழுதுன போடுவா. மொத்தமா எல்லாத்தையும் கக்கிடு. அப்பதான் உனக்கு மருந்து கொடுத்து இந்த பலூன் கிட்ட இருந்து உன்னை மொத்தமா காப்பாத்துவோம். ரவி ஆராதனா 2 பேரும் ஏன் கொலை பண்ண? சார், நான் யாமினிய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் யாமினியோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான். அந்த ரவி யாமினிக்கு நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தா சார். அவளும் பயந்து போயிருந்தா. எல்லாரும் சேர்ந்து தான் அவளை கொலை பண்ணிட்டாங்க சார். சார், அவ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஆமா முகுந்த், நான் இப்போ டிசிபி சாரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன, நீ இன்னும் அவரை மீட் பண்ணலையா? இல்ல, இன்னும் மீட் பண்ணல. ஆனா நான் அவர் கூட போன்ல பேசிட்டேன். அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு. ரவிக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதாவும் சொன்னாரு. ஆனா அதுக்காக நான் அவரை மீட் பண்ணி தான் ஆகணும்னாரு. ஒரு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கூட சொன்னாரு. சித்தப்பா சித்தி ரவியா எங்க என்ன பண்றாங்க? இப்ப நீ எங்க போற? அன்னைக்கு நான் ஃபோன் கால்ல தான் இருந்தேன். அவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். சார், இதுதான் உண்மை. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. மரணத்தை பார்த்த உடனே உனக்கு பயமா இருக்கா? உண்மை எடுக்க வேண்டிய வந்தது, எடுத்தாச்சு. இந்த பலூன்ல கேஸ் எல்லாம் கிடையாது. சும்மா இரும்பலும் தும்புற பவுடரையும் கலந்து இருந்தோம். ஓடனா மூச்சு வாங்க தம்பி. சார், அவங்க போன்ல பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் என்னோட யாமினிய தவிக்க வச்சு கொண்டாங்க. ஏன்னா அவ வந்து ரவிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நிராகரிச்சிருந்தா. சார், நாங்க அவனை கொலை பண்ண விரும்பல. நாங்க அவனை வெறும் பயமுறுத்த தான் நினைச்சோம். அப்பதான் அவ ரவியை கல்யாணம் பண்ண ஒத்துப்பா. ஆனா ரவி கண்ட்ரோலை இழந்துட்டான். கோபத்துல அவளை அடிச்சிட்டான். நீ எதுக்கு யாமினிய ரவி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச? அதுவும் வல்லு கட்டாயமா? ஏன்னா சார், என் பிரதர் மொத்த சொத்தையும் யாமினி பேர்லயே எழுதிட்டான். ஆனா நான் அவனோட பிரதர். என்னை தாண்டி வேற யாருக்கு சார் அந்த பணம் தேவையா இருக்கும்? உன் பொண்ணை விட உனக்கு சொத்து தான் முக்கியம்ல. பணத்துக்காக நீ பொண்ணை பயன்படுத்தி இருக்க. அதே வேலையை தான் முகுந்தும் பண்ணியிருக்கான். என்ன? அதனால நீ ரவியோட சப்போர்ட்டை தேடின. ரவி யாமினியை கல்யாணம் பண்ணிட்டா அதோட சொத்தும் கைக்கு வந்துடும். ஆனா ரவி இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்? அவனுக்கு என்ன பேராசை? இவங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியும் ரவி ரித்தியை தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். ப்ராப்பர்ட்டியோட ஆசையை காட்டி ரவியை ரித்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத வாக்கு கொடுத்திருந்தாங்க. என்ன? சாரி, ஆனா நான் என்ன பண்றது? இவங்க என்னோட காதலை கொன்னுட்டாங்க. இவங்கள பழிவாங்க என்கிட்ட இருந்து ஒரு வழிதான் இருந்தது. ரவி திரும்ப வர்றதுக்காக நான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப அவன் திரும்ப வந்தானோ நான் என் பிளான நடத்த ஆரம்பிச்சேன். ஆனா நீ ரவி எப்படி பலூன்ல வச்சு கட்டுன? நீதான் ரித்தி கூட கிளம்பிட்டிய. நான் என்னோட வாலெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். வாலெட்டை கொண்டு வர சாக்குல கண்டெய்னர் பக்கம் மறுபடியும் வந்தேன்.
ஆனா டிசிபி சித்துருளே, நீ அவரை டார்கெட் பண்ண. அந்த டிசிபி யாமினிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு எனக்கு பட்டது. ஒருவேளை அவரும் இந்த பிளான்ல இருக்காருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இல்ல, அவருக்கு இதுல சம்பந்தம் இல்ல. சொல்ல போனா அவரு யாமினிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு. பழி வாங்குற எண்ணம் உன்னை முட்டாளாக்கி இருக்கு. இப்போ உன்கிட்ட எதுவும் மிச்சம் இல்லை. 2 பேரை நீ கொலை பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் காலம் முழுக்க ஜெயிலே இருந்துக்க. 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. சார், இந்த கேஸை எப்படியோ டயத்துல முடிச்சிட்டோம். ஆனா இது வரைக்கும் ஏசிபி சாருக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவரு சார் சார் இது கட்டோரியோட ஷூ. இதுதான் கமாண்டோ கிட்ட மாத்திருக்கா. இதுல என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு பாருங்க சார். பென்ட்ரைவா? ஹலோ, ஜெயிலுக்குள்ளே எடுத்திருக்கா? சாவறதுக்கு முன்னாடியா? நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ள நான் இங்கிருந்து போயிட்டு இருப்பேன். என் ஆள் மூலமா உங்களுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கேன். அட ஆமா, அதுக்கப்புறம் நாங்க தனியா போகல. என் கூட ஒரு முக்கியமான விருந்தாளியை கூட்டு போறேன். யாருன்னு தெரியுமா? உங்களுடைய லீடர்.